Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது குதிரவாளி தயிர் சாதம். இதில் வந்து என்னென்னா ஃபைபர் நிறையா இருக்குது. அதாவது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அதாவது சாமை தெனை இந்த மாதிரி அரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசியில் வந்து கஞ்சி செய்ய போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோக்கு செய்கிறேன். இந்த வீடியோவில் வந்து குதிரவாளி அரிசியில் தயிர் சாதம் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குதிரவாளி அரிசி நம்ம இதில் 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து என்னென்னா 1:3 1 டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து அதாவது குக்கரில் வைக்க வேண்டியதில்லை, சீக்கிரமாக வெந்துருங்கிறதுனால நம்ம டைரெக்டாக அதாவது ஒரு பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கலாம். இதை வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணதுனால இப்போ திரும்பவும் வாஷ் பண்ண வேண்டியதில்லை, போட்டுக்கலாம். இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 2 3 இப்போது சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நம்ம குதிரவாளி அரிசியை வேக வச்சுட்டோம். அதாவது 1:3 அந்த அளவில் வேக வச்சுட்டோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. நம்ம என்னென்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுன்னா இருக்கிற அதாவது தண்ணி எல்லாமே இழுத்துரும். குதிரவாளி அரிசி இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பச்சை மிளகாய் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இது வந்து என்னென்னா 150 கிராம்ஸ் அரிசிக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். பால் ஊற்றிக்கலாம். இதுக்கு 300 ml அளவுக்கு நம்ம பால் விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 11 o'clock நம்ம செஞ்சு வச்சோன்னா ஒரு 2 o'clock கிட்ட லன்ச் டைமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தயிர் விட்டுக்கலாம். எப்படி வந்து தயிர் வந்து உரப்போடுறோமோ அதே மாதிரி தான். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மாதுளம்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம், கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து என்னென்னா மாதுளம்பழம் கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணால் பிடிக்காதுங்கிறதுனால நான் ஆட் பண்ணலாம். இதை வந்து நம்ம தாளித்து மட்டும் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் ஊற்றின அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இழுத்துக்குச்சு. இன்னுமே பால் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிடுறேன். இப்போ 350 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மதியானம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம். இதுவே போதுமான அளவு இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தாளித்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வந்து லைட்டாக வெதுப்பாக இருக்கிற டைம் தான் நீங்கள் வந்து போடணும் தயிர். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குதிரவாளி தயிர் சாதம் ரெடி. குதிரவாளி அரிசியில் தயிர் சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.